அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிவற்ற பேச்சுக்களையே பேசிக்கொண்டிருக்கு. இப்ப இந்த ஜாஹில்களாக இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸருஹும் யஜ்ஹலூன், ஜுஹலாக்களா இருக்காங்க, ஜாஹில்களா இருக்காங்க. அரபில ஜாஹில் அப்படின்னா அறியாதவன் அர்த்தம் கிடையாது. அரபில ஜாஹில்னா யாருன்னா அறிவை பயன்படுத்தாம உணர்ச்சிகளை பயன்படுத்தக்கூடியவன். அதாவது அறிவுக்கு கட்டுப்படாம உணர்ச்சி கட்டுப்படுறான். அப்போ உணர்ச்சிகளுக்கு மதிப்பு, அத கோபம் மேலோங்கிருச்சு, அந்த உணர்ச்சி என்ன சொல்லுதோ அது செய்வான். உணர்ச்சிகளுக்கு அடிமையானவன், புரிய, உணர்வுகளுக்கு அடிமையானவன். சிந்த சரி தப்புலாம் பார்க்க மாட்டான். அவன் உணர்வு என்ன சொல்லுதோ அது செய்வான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அதிகமான மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா ஜாஹில்களா இருக்கிறாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலுக்கு என்ன அபூ ஜஹல் அப்படின்னாங்க. என்ன அது? ஜஹல்னா அறியாம கிடையாது, இவனா அறியாதவன். அவனுக்கு அந்த இனவெறி ஜாஸ்தி, அவனுக்கு தன்னுடைய குறைஷியா பற்று அது ஜாஸ்தி, தான் ஒரு பெரிய லீடருங்கிற அந்த திமிரு இவனுக்கு ஜாஸ்தி. அப்போ இந்த அடிப்படையில் அவன் போனவன். இவன் தெரியாதவன் கிடையாது. தெரியாதவனுக்கு மீனிங் வேற. இது அரபியில ஜஹல்ங்கிறது தெரியாதவன் கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிறது விட்டுட்டு, ஏன் அப்படின்னா உலகம் அறிவுபூர்வமா சிந்திக்க தொடங்கிருச்சு. இனி உணர்ச்சிகளை தூட்டி எல்லாம் மக்களை ஒன்றுபடுத்த முடியாது. இப்ப இந்த தமிழன் அப்படிங்கிறது என்ன? அது அறிவுபூர்வமா உணர்ச்சி. அது உணர்ச்சி. அது ஒரு தேசியவாதம். அது என்ன? அது அறிவுபூர்வமா உணர்ச்சி. உணர்ச்சி. மொழி இனவாதம், மத இனவாதம், மதமும் சொல்றேன். இஸ்லாம் மதம் கிடையாது. இஸ்லாத்துக்கு 2 பேர் குர்ஆன் சொல்லுது. ஒன்னு ஹிஸ்பு, கட்சி. ஹிஸ்புங்குது கட்சி. கட்சினா என்ன? பிடிச்சு போய் சேர்றது. இன்னொன்னு என்ன? தீன். 2 தான் பேரு குர்ஆன்ல. எங்கேயும் இஸ்லாமு மதம்னு கிடையாது, கட்சின்னு தான் சொல்லுது. கட்சி, இது பார்ட்டி. பிறவி டிஎம்கேவா யாராவது பிறப்பானா? கிடையாது. அவங்க அப்பா டிஎம்கே போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பையன் இப்போ பெருசாவாரு. அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கோ அந்த கட்சிக்கு அவர் போவார். இப்போ இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம்ல அரசியல்வாதிங்க, ஒரே வீட்டில் 2 டிஃப்ரெண்ட் எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. ஒரே ஃபேமிலியில் இப்போ இங்கே நடக்கும், இங்கே கல்யாணம் எல்லாம் இங்கே நடக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய டிஎம்கே வண்டி வரும். இவர் இதில் இருப்பார், ஏடிஎம்கேல இருப்பார். என்ன, அவருடைய தங்கச்சி புருஷன் டிஎம்கேல இருப்பார். மச்சான் பிஜேபியில் இருப்பார். மாமா காங்கிரஸ்ல இருப்பார். இப்படி இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து. அப்போ இது கட்சி. இஸ்லாம்ங்கிறது என்ன? இது உணர்ச்சி பூர்வமா சிந்திக்க சொல்லல. குர்ஆன் எங்கேயுமே உங்களுடைய உணர்வுகளை தூண்டியே விடாது. குர்ஆன் அறிவுபூர்வமானது. அது ரொம்ப இயல்பானது. நம்முடைய அந்த இயல்பான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியது. ஃபித்ரத்துடைய குரலோட ஒத்து போகும். குர்ஆனை சும்மா படிச்சாலே புரிஞ்சிரும் இது அல்லாஹ்வுடைய வேதம். ஏன்னா பேசுறவன் சமமா பேசுறான், நீதியா பேசுறான். இந்த பேச்சு என்னுடைய உள்ளத்தோட குரலோட மெர்ஜ் ஆகுது. இதுதான் சான்று.